நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 உங்க லேப்டாப்னா அதை எப்படி வந்து ரீசெட் பண்றது மொத்தமா டெலீட் பண்ணிட்டு புது லேப்டாப் மட்டும் எப்படி எடுத்துட்டு வரது அதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நீட் அண்ட் பர்ஃபெக்ட்டா புரியும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ரீசெட் திஸ் பிசி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். மொத்தம் இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் திஸ் பிசின்னு சொல்லி மொத்தம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டப் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து சார்ஜர் வந்து பிளக்இன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரீசெட் ஆகும். அப்படி நீங்கள் செகண்ட் ஆப்ஷனில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜர் தேவையில்லை. பட் ஆனால் செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கும். அது வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களால் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் ரீஸ்டார்ட் நம்ம அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை வந்து உங்கள் ஃபோன் வந்து உங்களோட லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கேட்கும். பட் ஆனால் இதுக்கு வந்து எனக்கு ரீஸ்டார்ட் திஸ் பிசி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சார்ஜர் பிளக்இன் பண்ணி நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போதைக்கு ரீஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணி கொடுத்துருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தோட பிளாக் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தொடர்ந்து 4 மாசத்துல வந்து தொடர்ந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து ஷெடியூல் பண்ணி வைக்க போறேன். வீக்லி 2 வீடியோஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக வியூ பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த குவாரண்டைன் டைமில் மொத்த வீடியோஸையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு 60 கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால அது எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ணி எல்லா வீடியோஸும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் கண்டிப்பாக. அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறேன்னு சொல்லி நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ப்ளீஸ் அப்படியே இருங்க. பட் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த 4 months கழிச்சு கன்ஃபார்ம் குவாலிட்டியான கண்டென்ட்ஸோடு நான் திரும்பி ரிட்டர்ன் வருவேன். அது வரை நீங்கள் வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.